ஜெஃப்னா கழுதை நேயர்களுக்கு வணக்கம். கடந்த சில தினங்களாக இடம்பெற்ற முக்கியமான விடயங்களை பற்றித்தான் இன்றைய நிழல் நிகழ்ச்சியில் பார்க்கவிருக்கின்றோம். அந்த வகையில் முதலாவது விடயமாக ஈழத்தில் இடம்பெற்ற 2009ஆம் ஆண்டு இறுதி யுத்தம் தொடர்பான சர்ச்சைகள் இன்றும் ஓய்ந்தபாடில்லை. குறிப்பாக அந்த நேரத்தில் அந்த யுத்தத்தை வழிநடத்தியதாக கூறுகின்ற இராணுவ தளபதி சரத் பொன்சேகா மற்றும் அப்போது ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்ஷ ஆகியோர் இது தொடர்பான மாறுபட்ட கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார்கள். அது இன்றும் தொடர்ந்து வருகின்றது. இந்த நிலையில் சில தினங்களுக்கு முன்பாக முன்னாள் இராணுவ தளபதி ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா ஒரு ஊடக சந்திப்பொன்றை நடாத்தி இறுதி யுத்தம் தொடர்பான ஒரு புதிய சர்ச்சை ஒன்றை கிளப்பியிருக்கின்றார். குறிப்பாக இறுதி யுத்தம் நடைபெற்ற நேரத்தில் சரத் பொன்சேகா தான் நாட்டில் இருக்கவில்லை என்று சொல்லியும் சீனாவுக்கு ஒரு விஜயம் செய்திருந்தேன் என்றும் அன்றைய நான் சீனாவுக்கு சென்றிருந்தாலும் கூட தன்னுடைய நடவடிக்கை பிரிவு அந்த யுத்தத்தை மேற்கொண்டிருந்ததாகவும் அதனை வழிநடத்தியிருந்ததாகவும் தெரிவித்திருந்தார். இதே வேளையில் அந்த இறுதி யுத்தம் நடைபெற்ற சமயத்தில் விடுதலை புலிகளை காப்பாற்றுவதற்கு ராஜபக்ஷ தரப்பு, அப்போது ஆட்சியில் இருந்த ராஜபக்ஷ தரப்பு செயற்பட்டதாக அவர் குற்றஞ்சாட்டுகின்றார். என்னவென்று சொன்னால், குறிப்பாக 2009ஆம் ஆண்டு இறுதி யுத்தம் நாள் நெருங்க குறிப்பாக மே மாதம் 16ஆம் தேதி இறுதி யுத்தம் முள்ளிவாய்க்காலிலே விடுதலை புலிகள் சுற்றி வளைக்கப்பட்டிருந்த நேரத்தில் அந்த நேரத்தில் விடுதலை புலிகளின் தளபதிகள் தலைவர்களை காப்பாற்றுவதற்கு ராஜபக்ஷ தரப்புகள் முனைந்ததாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். குறிப்பாக சர்வதேச அமைப்புகளான ஐசிஆர்சி மற்றும் அம்னெஸ்டி இன்டர்நேஷனல் அமைப்புகளின் ஊடாக ராஜபக்ஷவினர் கலந்துரையாடி விடுதலை புலிகளை காப்பாற்றுவதற்கு முயற்சித்திருக்கிறார்கள் என்ற ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை முன்வைத்திருப்பதுடன் அதே நேரத்தில் குறித்த அன்றைய தினத்தில் இடம்பெற்ற பாதுகாப்பு சம்பந்தமான பாதுகாப்பு தரப்பினரின் கூட்டத்தில் ராஜபக்ஷ, குறிப்பாக அப்போது இருந்த பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக இருந்த கோட்டாபய ராஜபக்ஷ, அப்போது இருந்த இராணுவ அதிகாரியாக செயற்பட்ட சவேந்திர சில்வாவிற்கு தொலைபேசி மூலம் அழைப்படுத்து இது தொடர்பில் கலந்துரையாடியதாகவும் அவர் தெரிவிக்கின்றார். குறித்த விடயம் தற்போது பெரிய ஒரு சர்ச்சையான விடயமாக பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக இறுதி யுத்தத்தை வழிநடத்தி விடுதலை புலிகளை அழித்தது நான் என்று சொல்லி மஹிந்த ராஜபக்ஷ மாறுதட்டி கொண்டாலும் கூட சரத் பொன்சேகா வேறு விதமான ஒரு கருத்தை சொல்கின்றார். குறிப்பாக விடுதலை புலிகளை காப்பாற்றுவதற்கு சர்வதேச நாடுகள் மற்றும் சர்வதேச அமைப்புகளுடன் இணைந்து ராஜபக்ஷ தரப்பினர் செயற்பட்டார்கள். நானே அந்த விடுதலை புலிகளை அழிக்க வேண்டும், முற்றாக அழிக்க வேண்டும் என நான் நினைத்து யுத்தத்தை நடத்தி இருந்தாலும் கூட ராஜபக்ஷ தரப்புகள் விடுதலை புலிகளை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு பாணியிலேயே செயற்பட்டார்கள் என்பதை அவருடைய குற்றச்சாட்டாக இருக்கின்றது. இந்த நிலையில் குறித்த விடயத்தை முழுமையாக மறுத்து சரத் வீரசேகர ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார். அவர் என்ன கருத்து சொல்லியிருந்தார்னு சொன்னால், விடுதலை புலிகளுடைய தலைவரோ அல்லது தளபதிகளோ மிகவும் வீரியமாக போராட்டத்தை மேற்கொண்டவர்கள். அவர்கள் ஒருபோதும் சரணடைவதற்கு தயாராக இருக்கவில்லை. இவர் முற்றுமுழுதாக ஒரு பொய்யான கருத்தை சரத் பொன்சேகா சொல்கின்றார் என்று சொல்லி அந்த ஒரு கருத்தை அவர் முன்வைத்திருக்கின்றார். இதே வேளையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவினுடைய புதல்வனும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். மஹிந்த ராஜபக்ஷ நல்லவர், அவர் இரத்த வாடை அற்றவர் என்ற கருத்தை தற்போது சரத் பொன்சேகா ஏற்றுக்கொண்டிருப்பது தங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார். குறிப்பாக இறுதி யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதில் செயற்பட்ட மஹிந்த ராஜபக்ஷ ஒருபோதுமே தமிழ் மக்களுக்கு எதிராக யுத்தம் புரியவில்லை, விடுதலை புலிகளுக்கு எதிராகவே யுத்தம் புரிந்தார். அந்த நேரத்திலும் அந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என அவர் செயற்பட்டாரே ஒழிய யாரையும் தனிப்பட்ட குரோதங்களில் பழிவாங்க வேண்டும் என்று அவர் செயற்படவில்லை என்ற மாதிரி தெரிவித்திருந்தார். இதனை சரத் பொன்சேகாவும் ஏற்றிருக்கின்றார் என்ற பாணியிலே அவர் அந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார். குறித்த விடயமும் தற்போது ஒரு பேசுபொருளாகவே மாறியிருக்கின்றது. இதே வேளையில் சரத் பொன்சேகாவின் கருத்து தொடர்பாக உதயகம்மன்பில் ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார். இறுதி யுத்தம் நடைபெற்ற தருணத்திலே அந்த இறுதி யுத்தம்
நடைபெற்ற ஆரம்ப கட்டத்திலே விடுதலை புலிகளை அழிப்பதற்கு சர்வதேச நாடுகள் ஒத்துழைப்பு வழங்கியதாகவும், குறிப்பாக அமெரிக்காவினுடைய உளவு பிரிவு, அமெரிக்க நாடு ஒத்துழைத்ததாக உதய கமன்பில தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக இறுதி யுத்தம் நடைபெற்ற போது அந்த போரை முடிவுக்கு கொண்டு வந்து விடுதலை புலிகளை பேச்சுவார்த்தை மேசைக்கு அழைப்பதற்காக சர்வதேச நாடுகள் இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக செயற்பட்டார்கள் என்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார். அதற்காக குறிப்பாக விடுதலை புலிகளை கட்டுப்படுத்துவதற்காக இந்தோனேசியா நாட்டிற்கு அருகில் உள்ள 3 ஆயுத கப்பல்களை, விடுதலை புலிகளின் ஆயுத கப்பல்கள் தொடர்பான தகவல்களை தங்களுக்கு அமெரிக்க நாட்டின் உளவு பிரிவு தங்களிடம் தந்ததாகவும், இலங்கைக்கு வழங்கியதாகவும், அதன் மூலமாக அந்த 3 கப்பல்களையும் அழித்ததன் மூலமே விடுதலை புலிகளுக்கான ஆயுத விநியோகம் மட்டுப்படுத்தப்பட்டு அவர்களை அழிப்பதற்கு ஏதுவாக அமைந்ததாகவும் ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார். இந்த நிலையில் இறுதி யுத்தத்திலே பங்கேற்ற பிரதான தரப்புகளாக இருக்கின்றவர்கள் மாறுபட்ட கருத்துக்களை சொல்வது தொடர்பான விடயங்கள் இறுதி யுத்தத்தில் உண்மையிலேயே என்ன நடந்தது என்ற ஒரு கேள்வியை பலருக்கும் எழுப்புகின்றது. குறிப்பாக அந்த யுத்தத்திலே பிரதானமாக செயற்பட்ட இராணுவ தளபதி ஒரு கருத்தை சொல்கிறார், அந்த நேரம் ஜனாதிபதியாக இருந்தவர் ஒரு கருத்தை சொல்கிறார், பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் அவர் ஒரு கருத்தை சொல்கிறார். இந்த நிலையில் உண்மையிலேயே இந்த இறுதி யுத்தத்தில் 2009 மே மாதம் 18ஆம் தேதி அந்த கடந்த அந்த இறுதி யுத்தம் நடைபெற்ற அந்த வாரத்தில் என்ன நடந்தது என்ற விடயங்கள் எல்லாமே ஒரு மூடு மந்திரமாகவே காணப்படுகின்றது. இந்த நிலையில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு கருத்தை சொல்கின்றார்கள். அதே நேரத்தில் சரத் பொன்சேகா அந்த கருத்தை சொல்லும்போது அதை வலுப்படுத்தும் விதமாக ஒரு காணொலியையும் வெளியிடுறார். அந்த காணொலியில் சவேந்திர சில்வா ஒரு உரையாடலை நடத்துவதாகவும், அந்த உரையாடலில் போது இடையிலே அப்போது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக இருந்த கோட்டாபய ராஜபக்ஷ தொலைபேசியிலே தொடர்பு கொள்வதாகவும், இதன் மூலம் அந்த விடுதலை புலிகளை காப்பாற்றுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கும் என்ற ஒரு சந்தேகத்தை எழுப்புவதுடன், அதே நேரத்தில் குறித்த கலந்துரையாடல் நடைபெற்ற போது அதனை காணொலியாக்கிய ஊடகவியலாளர் அச்சுறுத்தல் காரணமாக நாட்டை விட்டு தப்பியோடியுள்ளதாகவும், தனக்கு வேறொரு விதமாக அந்த காணொளி தற்போது கிடைத்துள்ளதாகவும், இதன் மூலம் இதனை நான் வெளிப்படுத்துவதாகவும் அவர் அந்த ஊடக சந்திப்பிலே தெரிவித்திருக்கின்றார். இந்த நிலையில் இந்த ஊடக சந்திப்பு இறுதி யுத்தம் தொடர்பான மேலும் சில சர்ச்சைகளை விரிவுபடுத்தி விட்டு சென்றிருக்கின்றது என்பதே உண்மையாகும். மற்றொரு பேசுபொருளான விடயம் என்னவென்று சொன்னால், யாழ்ப்பாண மாவட்டத்தின் சுயேட்சை குழுவின் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனின் பூர்வீக இல்லம் அமைந்துள்ள காணிக்குள் பற்றைகள் முளைத்திருப்பதாகவும், பாதீனியங்கள் வளர்ந்திருப்பதாகவும், இதனால் பாம்புகள் ஊருக்குள் பிரவேசிப்பதாகவும் தெரிவித்து பலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபையிலே இது தொடர்பாக கலந்துரையாடப்பட்டு அதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பிரஸ்தாபிக்கப்பட்டிருக்கின்றது. குறித்த விடயமும் தற்போது பேசுபொருளாகியுள்ளது. இதற்கு எதிராக அர்ஜுனாவும் தனது எதிர்வினையை வெளிப்படுத்தி இருக்கின்றார். குறிப்பாக சில தினங்களுக்கு முன்பாக பலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு பிரதேச சபை தவிசாளர் ஜசீதன் தலைமையிலே இடம்பெற்றது. இதன்போது பல்வேறு விடயங்களும் பேசப்பட்ட நிலையிலே திடீரென எழுந்த ஒரு பிரதேச சபை உறுப்பினர் ஒருவர், குறிப்பாக பெரியவளான் பகுதியிலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினரின் காணி அமைந்துள்ள பகுதியில் மிகவும் பற்றைகள் வளர்ந்திருப்பதாகவும், பாதினியங்கள் வளர்ந்திருப்பதாகவும், இது அப்பகுதி மக்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்துவதாகவும், குறிப்பாக பாம்புகள் உள்ளிட்ட உயிரினங்கள் அந்த பகுதியிலே ஏனைய இடங்களுக்குள் செல்வதாகவும் நுழைவதாகவும், ஆகவே அது தொடர்பில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இதனை பார்த்து, இது பாராளுமன்ற உறுப்பினரின் காணியா, இது தொடர்பில் நாங்கள் விரைந்து நடவடிக்கை எடுக்க முடியும் என்று சொல்லி தவிசாளரும் ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். இதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த பலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபையின் தவிசாளர் ஜசீதன், பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் கூட சட்டம் தன் கடமையை செய்யும் என்ற மாதிரி அவர் கருத்து தெரிவித்திருந்தார். இந்த நிலையிலே இதற்கு ஒரு எதிர்வினையாற்றிய
பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக இவ்வாறு செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதாக குற்றச்சாட்டியிருந்தார். குறிப்பாக தான் தன்னுடைய அந்த பெரியவளான் காணியில் வந்து தான் அந்த காணியை சுற்றி வேலிகள் தகரங்களை அடைத்தாலும் கூட அதனை சிலர் பிடுங்கி செல்கின்றார்கள் ஒரு கருத்து சொல்லியிருந்தார். இந்த நிலையில் வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சி அரசியல் ரீதியாக தன்னை விமர்சிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே ஒரு சிலர் இவ்வாறு செயற்படுவதாக குற்றஞ்சாட்டியதுடன் பிரதேச சபை இவ்வாறு தனது காணிக்குள் அத்துமீறி பிரவேசித்தால் வெடி விழும் என்ற ஒரு எச்சரிக்கையும் பாராளுமன்ற உறுப்பினர் விடுத்திருக்கின்றார். தனது சமூக வலைத்தள பக்கத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் இதனை தெரிவித்திருக்கின்றார். இந்த நிலையில் வந்து உண்மையிலேயே இந்த பெரியவளான் காணிக்குள் பட்டைகளோ பாதினியங்களோ முளைத்திருப்பதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படும் நிலையில் பிரதேச சபை என்ன நடவடிக்கை எடுக்கப் போகின்றது, அதற்கு பாராளுமன்ற உறுப்பினர் தரப்பு என்ன எதிர்வினை ஆற்றப் போகின்றது என்ற கேள்விகள் தற்போது எழுந்திருக்கின்றது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ இங்கிலாந்து நாட்டிற்கு தற்போது ஒரு சுற்றுப்பயணம் ஒன்றை மேற்கொண்டிருக்கின்றார். குறிப்பாக பௌத்த மத மாநாடு ஒன்றில் பங்கேற்பதற்காகவும் கேம்பிரிட்ஜ் மற்றும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகங்களில் விசேட உரை ஒன்றை மேற்கொள்வதற்காகவும் நாமல் ராஜபக்ஷ ஒரு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். இந்த நிலையில் நாமல் ராஜபக்ஷவின் இந்த விஜயம் வந்து இங்கிலாந்து நாட்டிலே குறிப்பாக லண்டனிலே பெரும் ஒரு எதிர்ப்பை உருவாக்கி இருக்கின்றது. குறிப்பாக புலம்பெயர் தேசங்களிலே இந்த எதிர்ப்பு கிளம்பி இருக்கின்றது. எவ்வாறு நாமல் ராஜபக்ஷ இங்கு வந்து உரையாற்ற முடியும்? குறிப்பாக இலங்கையிலே இனவழிப்பிலே ஈடுபட்டிருந்த ராஜபக்ஷ தரப்பை சார்ந்தவர்கள் இவ்வாறான பல்கலைக்கழகங்களிலே வந்து உரை நிகழ்த்த முடியும் என்ற ஒரு துணியிலே வந்து அந்த எதிர்ப்பு கிளம்பி இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த எதிர்ப்பு காரணமாக ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் மற்றும் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகங்களில் நாமல் ராஜபக்ஷவின் பங்கேற்புடன் நடைபெறவிருந்த நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக ஏற்பாட்டாளர்களால் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் வந்து குறித்த விடயம் ரத்து செய்யப்பட்ட அந்த நிகழ்வுகள் தொடர்பாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு தொடர்பிருப்பதாக இந்திக்க அனுருத்த மற்றும் அலி சப்ரி ஆகியோர் குற்றஞ்சாட்டியிருக்கின்றார்கள். குறிப்பாக நாமல் ராஜபக்ஷவின் உரை பல்கலைக்கழகங்களில் ரத்து செய்யப்பட்டமை ஒரு ஆரோக்கியமான நல்ல விடயம் அல்ல என முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் அலி சப்ரி மற்றும் பாராளுமன்ற உறுப்பினராக முன்னர் செயற்பட்ட இந்திக்க அனுருத்த ஆகியோர் கருத்து தெரிவித்திருக்கின்றார்கள். குறிப்பாக புலம்பெயர் தேசத்தவர்களின் கருத்துக்களுக்கு ஆடும் வகையில் அனுர அரசாங்கம் செயற்படக்கூடாது என்ற கருத்தையும் வெளியிட்டிருக்கின்றார். இதே வேளையில் வந்து கடந்த காலங்களில் ராஜபக்ஷ தரப்பு செயற்பட்டவற்றின் பலனையே தற்போது நாமல் ராஜபக்ஷ அனுபவிக்கின்றார் என்ற ஒரு கருத்தை அனுர அரசாங்கத்தினுடைய அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக இந்த பல்கலைக்கழகங்கள் நாமல் ராஜபக்ஷ மேற்கொள்ளவிருந்த உரைகள் ரத்து செய்யப்பட்டமைக்கான கேள்விக்கு பதிலளித்த போதே வசந்த சமரசிங்க இதனை தெரிவித்திருக்கின்றார். தையிட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட திஸ்ஸ விகாரை காணி எவ்வாறு இந்த மக்களுக்கு மீள வழங்குவதா இல்லையா என்ற ஒரு சர்ச்சை நீடித்து வரும் நிலையில் இந்த தையிட்டி விகாரை தொடர்பான பிரச்சனைகள் பற்றி பேசுவதற்காக கொழும்பிலே சில தினங்களுக்கு முன்பாக ஒரு கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. இந்த கலந்துரையாடலில் தையிட்டி விகாராதிபதி பௌத்த சாசன அமைச்சின் முக்கிய அதிகாரிகள் மற்றும் யாழ்ப்பாண மாவட்ட செயலாளர், தெல்லிப்பளை பிரதேச செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகளும் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இதே வேளையில் இந்த கலந்துரையாடல் தொடர்பாக தையிட்டியில் நில உரிமை காணி உரிமைக்காக போராடுகின்ற காணி உரிமையாளர்களுக்கோ இது தொடர்பில் எவ்வித அழைப்புமோ அறிவிப்போ விடுவிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சந்திப்பிலே தையிட்டி காணி, அதாவது குறிப்பாக விகாரை அமைந்துள்ள காணி அந்த விகாரைக்கு சொந்தமானது இல்லை என்று சொல்லி
ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் கூட அந்த விகாரை அமைந்துள்ள காணியை ஒருபோதும் நான் விட்டு கொடுக்கப் போவதில்லை என்று சொல்லி தையிட்டியின் விகாராதிபதி திட்டவட்டமாக தெரிவித்திருக்கின்றார். இந்த நிலையிலே எவ்வித முடிவும் எடுக்கப்படாமலே அந்த கூட்டம் முடிவுக்கு வந்திருக்கின்றது. குறிப்பாக முன்னரும் இதே போன்ற ஒரு கூட்டம் நடைபெற்ற போதும் கூட தையிட்டி திசவிகாராதிபதி அதே நிலைப்பாட்டிலேயே இருந்திருந்தார். இந்த நிலையில் இரண்டாவது கூட்டமும் தற்போது தையிட்டி திசவிகாராதிபதி அதே நிலைப்பாட்டிலேயே தொடர்ந்தும் இருக்கின்றார் என்பதை அவர் வெளிப்படுத்தி இருக்கின்றார். இந்த நிலையிலே என்ன செய்வதென்று தெரியாமல் அதிகாரிகளும் அந்த கூட்டத்தை அவ்வாறே முடித்து வைத்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் ஒரு முடிவின்றி அந்த கூட்டம் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் அந்த காணி தையிட்டி காணி விகாரை அமைந்துள்ள காணிக்கு என்ன நடக்கும்? விகாரை அகற்றப்படுமா அல்லது விகாரை அமைந்துள்ள பகுதி காணிக்கு மாற்று காணிகள் வழங்கப்படுமா என்று சொல்லி அந்த காணி உரிமையாளர்கள் தமது ஏக்கத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். சரி, காணி உரிமையாளர்களுக்குத்தான் கூட்டத்துக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை. கூட்டத்தில் என்ன நடந்தது என்பதை கூட அவர்களுக்கு சொல்ல முடியாத நிலையில்தான் என்று அதிகாரிகளும் இருக்கின்றார்கள். குறிப்பாக மாற்றம் என்று சொல்லி வந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்த தையிட்டி விகாரை பிரச்சினைக்கு விரைவில் முடிவு கட்டுவோம் என்று சொன்னாலும் கூட எந்தவித நடவடிக்கையும் இதுவரை ஆக்கபூர்வமாக எடுக்கப்பட்டதாக இல்லை. யாழ்ப்பாண மாவட்ட செயலாளர் தையிட்டி காணி உரிமையாளர்களுடன் அழைத்து சந்தித்து விரைவிலே கட்டம் கட்டமாக காணிகளை விடுவிப்பதாக ஒரு மாய தோற்றம் ஏற்படுத்தப்பட்டாலும் கூட அதன் பின்னர் இடம்பெற்ற 2 முக்கியமான சந்திப்புகளிலும் கொழும்பில் இடம்பெற்ற முக்கியமான சந்திப்புகளிலும் அவ்வாறான பேச்சையே அடியோடு நிராகரித்திருக்கின்றார் தையிட்டி திசவிகாராதிபதியின் விகாராதிபதி. குறிப்பாக அந்த விகாரை காணியை ஒருபோதும் தான் விடப்போவதில்லை, அது விகாரைக்கு சொந்தமானது தான், அந்த காணியை ஒரு துண்டு நிலைமையிலும் தான் விடுவிக்க மாட்டேன் என்ற கருத்தை ஆணித்தனமாக அந்த விகாராதிபதி தெரிவித்திருக்கின்றார். இந்த நிலையில் அனுர அரசாங்கமோ அல்லது அதிகாரிகள் என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை இந்த விடயத்தில் எடுக்கப் போகின்றார்கள்? தொடர்ந்தும் கடந்த காலத்தில் ஏமாற்றப்பட்டது போல தையிட்டி விகாரை அமைந்துள்ள பகுதி காணி உரிமையாளர்கள் இந்த அரசாங்கத்தினாலும் பசப்பு வார்த்தைகள் சொல்லப்பட்டு ஏமாற்றப்பட போகின்றார்களா என்ற கேள்வியே முன் நிற்கின்றது. இதே நேரத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்ற மறுநாள் இடம்பெற்ற பாராளுமன்ற அமர்வின் போது இது தொடர்பாக கருத்து தெரிவித்த அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், காணி உரிமையாளர்கள் இருக்கும்போது அவர்களுக்கு சொல்லாமல் எவ்வாறு இந்த கூட்டத்தை நடத்த முடியும், இவ்வாறு நடத்தி என்ன ஒரு முடிவை இந்த அரசாங்கம் காணப்போகின்றது என்ற மாதிரி ஒரு கேள்வியை எழுப்பி இருக்கின்றார். இந்த நிலையில் தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் இதற்கு என்ன மாதிரியான ஒரு பதிலை இந்த தையிட்டி பிரச்சனைக்கு ஒரு தீர்வை வழங்கப் போகின்றது என்ற ஒரு கேள்விதான் எழுகின்றது. குறிப்பாக தையிட்டி பிரச்சனைக்கு யாழ்ப்பாணத்துக்கு வருகின்ற அமைச்சர்களுக்கு ஊடகவியலாளர்கள் தையிட்டி தொடர்பாக கேட்கும்போது அது தொடர்பாக நாங்கள் விரைந்து நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்கின்றார்களே ஒழிய என்ன நடவடிக்கை எப்போது எடுக்கப்படும் என்று சொல்லி ஒரு அறுதியான ஒரு திட்டவட்டமான ஒரு கருத்தை அவர்கள் வெளிப்படுத்துவதாக இல்லை. இந்த நிலையிலே முன்னர் இருந்த அரசாங்கங்களை போன்றே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் இந்த விடயத்தில் செயற்படுகின்றது என்பதையே நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கின்றது. கடந்த சில வாரங்களாக இடம்பெற்ற முக்கியமான தகவல்களை இன்றைய நாளில் பார்த்தோம். மேலும் சில முக்கியமான தகவல்களுடன் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் கலையமுதன். நன்றி, வணக்கம்.